விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனனோட ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா எல்லாருமே தியேட்டர்ஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணி ஒரு படத்தவே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த தலைவன் தலைவி படத்தவே பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு காமெடி என்டர்டெய்னரா இந்த ஒரு படத்துல பார்க்க முடிஞ்சது. நீங்க போய் இந்த படத்த தியேட்டர்ஸ்ல பார்க்கும்போது, உங்க சுத்தி இருக்க நிறைய பேர் படத்துல வர ஒரு சில சீன்ஸ பார்க்கும்போது கண்டிப்பா ரிலேட் பண்ணி ரியாக்ட் பண்ணுவாங்க. அது கன்ஃபார்ம். அண்ட் இன்னொன்னு இந்த படம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன நிறைய பேருக்கு ஈஸியாவே கனெக்ட் ஆகும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனனுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம்னு போறாங்க. அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜா மாறி கல்யாணம் ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்குது. நித்யா மேனனும் பார்த்தீங்கன்னா, சண்டை போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டப்பை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்குமே இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி போயிட்டு இருக்காங்க. இப்படி சின்ன சின்ன சண்டைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல பெரிய சண்டையா மாறி ஃபேமிலிக்குள்ள உசுப்பத்தி பஞ்சாயத்துக்கு போயிட்டு டிவோர்ஸ் லெவலுக்கு போயிடுது. அண்ட் அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது, கடைசியா அவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்றத நோக்கி தான் படமே போகும். ஒரு ஃபேமிலிக்குள்ள சண்டைன்னு வந்தா அது பார்க்கும்போது சோகமா, கஷ்டமா தானே இருக்கும். ஆனா இந்த படத்துல இவங்க போற சண்டையெல்லாம் பார்க்கும்போது ஃபன்னாவே போய் முடியும். பாண்டியராஜ் அவர்கள் படம்னாலே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபேமிலியோட கேரண்டியா அந்த படத்த பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனனோட ஆக்டிங்க பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆட் ஆன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்த போய் நீங்க தியேட்டர்ஸ்ல பார்த்து இந்த படம் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் தென் பை.